Hello all, thank you for showing your interest in joining Pro Accountant Professional Training Certification course. This is CA Damodaram, founder of COCO. Very surprisingly, we are receiving a lot of inquiries from graduates who have already done Tally or GST or any other certification courses in the college itself. அப்போ ஏன் வராங்க நம்மக்கிட்டன்னு பார்த்தோம்னா நாங்கள் அக்கௌண்டன்ட்ன்றது மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அக்கௌண்டன்ஸை ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் எ ப்ரோ அக்கௌண்டன்ட். ஸோ ஏன் இதை ப்ரோ அக்கௌண்டன்ட் சொல்கிறோன்னா மெயினாக 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுக்க போகிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். செகண்ட், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிற மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஏ லெவலுக்கு இருக்கும். மூணாவது ஒரு விஷயம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறது எங்களோட லைவ் கிளைண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு ட்ரைனிங் போக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேலி, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ஆர் எனி அதர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா சத்தியமாக இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, காலேஜில் சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்பல்சரி பண்ண வேண்டியது இருக்கனால பண்ணிடுறாங்க. சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தெரியாமல் வெளியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த யூஸ் இல்லாதனால அட் த எண்ட் எல்லாருமே நாங்கள் ஆஃபர் பண்ணுற இந்த ப்ரோ அக்கௌண்டன்ட்ன்ற கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோ அக்கௌண்டன்ட் கோர்ஸில் ஜாப் பண்ணுறது கேரண்டியாக பண்ணிடுறோம். 100% கேரண்டியாக பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாட் ஆஃப் ஆடிட் ஃபர்ம்ஸ், மிட் சைஸ், பிக் சைஸ் ஆடிட் ஃபர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங், ஆல் அதர் சர்வீஸ் செக்டார், கோர் ஃபினான்ஸ் கார்பரேட்ஸை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிஏ படிக்கிறப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆர்டிகல்ஸ் பண்ணுறோம். அப்போ லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நாங்கள் கெயின் பண்ணுறோம். அதனால அவுட் சைட் வேர்ல்டு சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த லெவலுக்கு எங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்குது. நாங்கள் குவாலிட்டியாக லேர்ன் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வரோம், அப்ளை பண்ணுற நாலேஜ் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது மக்கள் நம்புகிறாங்க. அதனால எங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஜாப் ஓப்பனிங்ஸில். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இப்போ எங்களோட கிளைண்ட்ஸான மற்ற ஆடிட் ஃபர்ம்ஸ், கார்பரேட்ஸ் எங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பசங்களுக்கு ஆடிட்டர் லெவலுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரோ அக்கௌண்டன்ட் கோர்ஸ் அந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எல்லாருமே பை டிஃபால்ட் ரெஸ்யூமில் டேலி 3ன்னு போடுறாங்க. ஆனால் அந்த டேலியில் நான் ஏதாவது ப்ராக்டிக்கலாக கேட்டாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்ஸில் ஃபண்டமெண்டல்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட், ஒரு இன்வைஸ் எடுத்து கொடுத்து அதை அனலைஸ் பண்ண சொன்னாலும் சரி, ஜிஎஸ்டி ஒரு ஸ்மால் கிளைண்ட்டை நில் ரிட்டன் கொடுத்தாலும் சரி, பசங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம லேர்னிங் எதுக்காக பண்ணோம்? காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கம்பல்ஷனோட ஒரு ப்ராசஸ் ஃப்ளோவில் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ லாட் ஆஃப் கிராஜுவேட்ஸு ஜாபு கிடைக்காம, இல்லை கிடைச்ச ஜாபு சரியாக இல்லாதனால, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, வேற ஒரு நல்ல ஜாபு போகிறதுக்காக ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் நம்ம ஒரு சரியான லேர்னிங் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸில் தேடுறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நாங்கள் குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் 10 இயர்ஸாக ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் அகாடமியும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சிஏ படிக்கிறவங்க, சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கு கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் என்னால் சிஏ படிக்க முடியல, இல்லை நான் நடுவில் ட்ராப் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு சிஏ படிக்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு சிஏ லெவலுக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு சிஏ லெவலுக்கு நாலேஜ் இருக்கணும், நான் ப்ராக்டிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் நான் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த ப்ரோ அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு 2 to 3 months ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணிடுவோம், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அக்கௌண்ட்ஸை கொடுத்துருவோம். டேலி, ஜோஹோ, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் ஃபைலிங்ஸு, பேசிக்ஸ்லேருந்து மிட் லெவல், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போது நாங்கள் மெயினாக நம்ம அகாடமி, நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. யாரெல்லாம் சென்னையில் நேரில் லேர்ன் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதானே. பெஸ்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா எப்போவுமே ஃபிசிக்கலாக போய் தான் லேர்ன் பண்ணணும். ஸோ அவங்க சென்னையில் ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எவ்ரி மந்த் ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வீக் டேஸில் வரவங்க வீக் டேஸில் வரலாம், இல்லை சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டைம் இருக்குன்னா வீக்கெண்ட்ஸ் பேட்சும் வரலாம்.
சப்போஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இல்லை, ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாது, நான் ஆடிட்டர் லெவலுக்கு வந்து நான் டெவலப் ஆகணும், நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வரணுன்றவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். எல்லா மோட்லேயுமே சிலபஸ் சேம். நான் இது மாதிரி சொன்னேன் இல்லையா, அதான் சிலபஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து. அதாவது என்ன இன்டெரக்டாக நான் சொல்ல வரேன்னா, ஒரு கம்பெனி உங்ககிட்ட கொடுத்தா அந்த கம்பெனியோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுவீங்க. சைன் மட்டும் தான் பண்ண மாட்டீங்க. If you are willing to do CA, welcome for that. If suppose you are not able to do a CA, except sign, ஒரு auditor எந்த லெவலுக்கு அக்கௌண்ட்ஸ்ல இருந்து டேக்ஸ், கம்ப்ளைன்சஸ், ஃபைனலைசேஷன் பண்றாங்களோ எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி நடக்கும்னா, பியூர்லி ஒரு ஆஃப்லைனுக்குள்ள நீங்க வரீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் ரூம் இருக்கு. ஒரு கிளாஸ் ரூமுக்கு 40 பேர் மட்டும் தான் எடுத்துப்போம். பியூர் ப்ராக்டிகல்ஸ் அட்வான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம். ட்ரைனர்ஸ் யாருன்னு பார்க்குறப்போ 100% சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும்தான். எல்லாருமே நல்ல ஒரு பெரிய ஆடிட் ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆடிட்டர்ஸ், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நல்ல ஒரு பெரிய ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே லேப்டாப் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை அந்த ட்ரைனர் எடுக்கிறப்போ நீங்களும் சைமல்டேனியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். அதே மாதிரி எந்த லெவலுக்கு நாங்கள் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் அசைன்மெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்லைனில் இருந்தாலும் அதே கேர் தான், ஆஃப்லைனில் இருந்தாலும் அதே கேர் தான். பட் நியர்பை இருக்கிறவங்க சென்னை அண்ணா நகருக்கு ஆஃப்லைனில் வந்து அட்டென்ட் பண்ணலாம், இல்லைன்றவங்க ஆன்லைன்லேயும் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் போஸ்ட் த ட்ரைனிங் வில் கிவ் லாட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ், ப்ராக்டிஸு. உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா, அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேஷன் கொடுத்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவோம். ஃப்ரெஷராக இருந்தால் பிகாம், எம்காம், எம்பிஏ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 15,000 to 18,000 rupees 100% ஜாப் கேரண்டி. ஒரு 1 year, 2 years, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் த சேலரி பேக்கேஜ் வி ஆர் கிவிங் டு யூ ஆல். அண்ட் இதோட டோட்டல் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டேலி லேர்ன் பண்ணுறதுக்கே 20,000-30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னது அக்கௌண்ட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராக்டிகல்ஸ், டேலி, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், TDS சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஆடிட்டர்ஸ் மட்டும்தான் செஷன் எடுக்கிறாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல், எங்களோட கிளைண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் கேரண்டி எல்லாத்துக்கும் சேர்த்து we are charging just 20,000 rupees மட்டும். ஸோ தோஸ் who are very much interested and உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணலாம். And wish you all the best. Come and join with auditors, become like an auditor and demand the entire commerce and finance world. All the best.